வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சொந்த இறக்குமதி வரி விதிப்புகளில் முரண்படுவதன் மூலம் முதலில் அமெரிக்க பொருளாதாரத்தை சரிவடைய வைக்கிறார். தொடர்ந்து உலக பொருளாதாரம் சரிவடைவதை நிறுத்த முடியாது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. நீங்கள் உலகில் எந்த நாட்டில் வசித்தாலும் சரி, இது உங்களையும் பாதிக்கும். வரி விதிக்கப்பட்ட நாடுகள் ஓடோடி வந்து தமது காலடியில் அமர்ந்திருப்பதாக கூறிய அவர் சில வாரங்களில் பல புதிய வர்த்தக ஒப்பந்தங்களை வெளியிடுவோம் என்று கூறினார். அமெரிக்க ஊடக தகவல்களின்படி வரி விதிப்பு விதிக்கப்பட்ட நாடுகளில் சுமார் 10% நாடுகளே அமெரிக்காவை தொடர்பு கொண்டுள்ளன. மீதி நாடுகள் அமெரிக்காவை ஒதுக்கிவிட்டு தமக்கிடையே வர்த்தக தொடர்புகளை ஏற்படுத்த பேச்சுவார்த்தைகளில் இறங்கியுள்ளன. இதற்கு தலைமை தாங்குவது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சீனா. இந்த சூழ்நிலையில் ட்ரம்ப் அடுத்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். வரி விதிப்பு அறிவிக்கப்பட்ட நாடுகள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதால் தேவையான அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் நடத்துவது சாத்தியமற்றது என்றும் பரிந்துரைத்துள்ளார். ட்ரம்ப் அடுத்த சில வாரங்களில் அமெரிக்க அரசாங்கத்திற்குள் நாமே முடிவு பேச்சுவார்த்தைகளை நடத்தி புதிய இறக்குமதி வரி விகிதங்களை நிர்ணயிப்பதாக கூறினார். அவர் ஏற்கனவே தனது ஏப்ரல் 2 விடுதலை நாளில் அதை செய்திருந்தாலும் இது உலக பொருளாதாரத்தை நிச்சயம் வீழ்த்தும். அதற்கு முன் அமெரிக்க பொருளாதாரத்தை வீழ்த்தும். ட்ரம்ப் சீன அரசாங்கத்துடன் இறக்குமதி வரி குறித்து தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறுகிறார். அதே நேரத்தில் சீன அரசு அதை மறுத்துள்ளது மற்றும் அமெரிக்க கருவூலச்சியினால் ஸ்காட் பெசன்ட் பேச்சுவார்த்தைகள் இன்னமும் தொடங்கவில்லை என்று கூறினார். நாம் யாரை நம்ப வேண்டும்? கடந்த கால உதாரணங்கள் நம்பகத்தன்மை உடையவராக ட்ரம்பை காட்டவில்லை. இந்த அனைத்து இறக்குமதி வரி குழப்பத்தின் விளைவுகள் மிகப்பெரியவை. ட்ரம்ப் சீனா மீது மொத்தமாக 145% இறக்குமதி வரியை விதித்தார். இது சீனாவை அமெரிக்கா மீது 125% இறக்குமதி வரியுடன் பதிலடி கொடுக்க வழிவகுத்தது. அடிப்படையில் மந்தநிலையை கொண்டு வரும் திறன் கொண்ட உலகின் 2 பெரிய பொருளாதாரங்களுக்கிடையே வர்த்தக போரை தூண்டுகிறது. ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை வெளியான டைம் இதழுக்கு அளித்த பேட்டியில் ஒரு வருடத்திற்கு 20%, 30% அல்லது 50% இறக்குமதி வரி என்பது மொத்த வெற்றியாக இருக்கும் என்று ஜனாதிபதி கூறினார். ஆனால் நிதி சந்தை பீதியால் அவர் தனது அடிப்படை இறக்குமதி வரிகளை 90 நாட்களுக்கு 10% தற்காலிகமாக குறைக்க வழிவகுத்தது. இந்த ஒப்பந்தம் நான் தேர்ந்தெடுக்கும் ஒப்பந்தம் என்று ட்ரம்ப் பேட்டியில் கூறினார். நான் என்ன செய்கிறேனோ அதுதான் உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கும். எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வெவ்வேறு நாடுகளுக்கு இறக்குமதி வரியின் நியாயமான விலையை நிர்ணயிப்பேன் என்றார் அவர். ட்ரம்ப் சில அளவிலான இறக்குமதி வரியை வைத்திருக்க திட்டமிட்டுள்ளார் என்ற எண்ணத்திற்கு அப்பால் கடந்த வாரம் வாஷிங்டனில் சர்வதேச நாணய நிதிய மாநாட்டிற்காக கூடியிருந்த உலக நிதி அமைச்சர்கள் மற்றும் கார்ப்பரேட் நிர்வாகிகள் தனிப்பட்ட விவாதங்களில் ட்ரம்ப் நிர்வாகம் கணிசமான பேச்சுக்களுக்கான அதன் இலக்குகள் குறித்து உண்மையான தெளிவுபடுத்தவில்லை என்று தெரிவித்தனர். அட்லாண்டிக் கவுன்சிலில் உள்ள ஜியோ எக்கனாமிக்ஸ் மையத்தின் மூத்த இயக்குனர் ஜோர்ஜ் லிப்ஸ்கி கூறிய போது இறக்குமதி வரி என்ன விளைவை அடைய வேண்டும் என்பதில் தற்போது ஒத்திசைவான உக்தி இல்லை என்றார். இந்த வாரம் IMF கூட்டங்களில் அமைச்சர்கள் மற்றும் ஆளுநர்களுடனான எனது உரையாடல்கள் வெள்ளை மாளிகை எதை விரும்புகிறது, யாருடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது எங்களுக்கு முழுமையாக புரியவில்லை என்றார். நாடுகள் பல்வேறு பேச்சுவார்த்தை யுக்திகளை கையாண்டு வருகின்றன. இந்த வாரம் தங்கள் அமெரிக்க சகாக்களை சந்திக்க தென்கொரிய அதிகாரிகள் ஜூலை மாதத்திற்குள் ஒரு ஒப்பந்தத்தை நோக்கி செயல்படும் இலக்குடன் இறக்குமதி வரியை நீக்குமாறு கேட்டதாக கூறுகின்றனர். இரு தரப்பினருக்கும் இறக்குமதி வரியை 0% குறைக்க ஐரோப்பிய ஒன்றியம் அழுத்தம் கொடுத்துள்ளது. இருப்பினும் ஐரோப்பிய நாடுகள் மதிப்பு கூட்டப்பட்ட வரியை வசூலிப்பதை ட்ரம்ப் எதிர்க்கின்றார். அதை நீக்க ஐரோப்பா தயாராக இல்லை. ட்ரம்ப் தனது சொந்த ஒப்பந்தங்களை அமைத்துக் கொள்வதில் தெளிவின்மை இருந்த போதிலும் பிற நாடுகளுடன் பேச்சுவார்த்தை ஒப்பந்தங்கள் நிகழும் என்ற நம்பிக்கையினை தொடர்ந்து வெளிப்படுத்துகின்றார். நான் ஜப்பானுடன் நன்றாக பழகுகிறேன் என்று ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களிடம் கூறினார். நாங்கள் ஒரு ஒப்பந்தத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் என்றார். ட்ரம்பின் கூற்றுகளின் நம்பகத்தன்மை குறைந்துள்ள நிலையில் இந்த கூற்று வெளியாகியுள்ளது. ஜப்பானுடனான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக பாதசாரிகளின் பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்தும் வாகன பாதுகாப்பு தரங்களை மாற்றுமாறு ஜப்பானிய அரசாங்கத்திற்கு ட்ரம்ப் நிர்வாகம் பகிரங்கமாக அழைப்பு விடுத்துள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்க வாகன உற்பத்தியாளர்கள் தங்கள் ஸ்டியரிங் இடது புறத்தில் வைக்கின்றனர். ஜப்பானில் இடது கை ஓட்டம் கார்கள் விற்பனையாகும் என்று நான் நினைக்கவில்லை என்று பிரதமர் ஷிகேரு இஷிபா இந்த வாரம் நாடாளுமன்ற அமர்வில் தெரிவித்தார். நாங்கள் நியாயமற்றவர்களாக பார்க்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறோம். ஜப்பானிய கார் பாதுகாப்பு தரங்களை மதிப்பாய்வு செய்வதற்கான வாய்ப்பை பரிந்துரைத்து இஷிபா கூறினார்.
இறக்குமதி வரி குறித்து ட்ரம்ப் தொடர்ந்து முரண்பட்ட அறிக்கைகளை வெளியிடுவதால் நிறுவனங்கள் அதிக விலை, குறைந்த விற்பனை மற்றும் சீனாவிலிருந்து குறைவான ஏற்றுமதி காரணமாக கடைகளில் வெற்று அலுமாரிகளை தீவிரமாக பார்க்கின்றன. சப்ளை செயின் நிறுவனமான ஃபிளெக்ஸ்போர்ட்டின் தலைமை நிர்வாக அதிகாரி ரியான் பீட்டர்சன் சமூக ஊடக தளமான எக்ஸில் கூறிய போது, இறக்குமதி வரி நடைமுறைக்கு வந்த 3 வாரங்களில் சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு கடல் கொள்முதல் முன்பதிவு 60% தொழில்துறை அளவில் குறைந்துள்ளது என்றார். மின்விளக்குகள், தளபாடங்கள் மற்றும் பிற வீட்டு உபயோகப் பொருட்களில் இறக்குமதி வரி தொடர்பான கட்டணங்கள் சேர்க்கப்படும் என்று சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்து மின்னஞ்சல் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் நுகர்வோர் அறிவிப்புகளை பெறுகின்றனர். ஷவர்ஹெட் நிறுவனமான அஃபீனா புதன்கிழமை இறக்குமதியை விட அதிக விலை கொண்ட அமெரிக்க தயாரிப்புகளை மக்கள் வாங்குவார்களா என்பதை பார்க்க ஒரு சோதனையை அறிவித்தது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட வடிகட்டப்பட்ட ஷவர்ஹெட் $129 விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் அதே தயாரிப்பை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய $239 வரை விலை எடுக்கும். அஃபீனாவின் நிறுவனர் ரமோன் வார்மீர் ஒரு நேர்காணலில் இறக்குமதி வரியின் அளவு மற்றும் வேகம் மாற்றியமைக்க விரும்பும் சிறு வர்த்தகங்களுக்கு சவாலின் ஒரு பகுதியாகும் என்று கூறினார். சவாலின் ஒரு பகுதியாக ட்ரம்ப் சரியான திட்டமிடல் அல்லது அறிவிப்புகள் இல்லாமல் இறக்குமதி வரிகளை விதித்தார். கொள்கை வகுப்பாளர்களும் பண்டிதர்களும் அமெரிக்க தொழில்துறையை மீண்டும் கட்டியெழுப்ப விரும்பினால் அவர்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். லட்சியவாதம் எப்போதும் விலைக்குறையுடன் தொடர்பு கொள்ளாது என்று கூறினார்.